ராமஜெயம் அவர்கள் அன்னைக்கு காலைல வாக்கிங் போறாரு. அவர் கடத்தப்படுகிறார். அவர் கடத்தப்படுகின்ற பொழுது இந்த மோடஸ் ஆப்பரண்டி இந்த இந்த கொலைக்கான இதை யார் பண்ணுவா? ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஒரு தென் மாவட்ட ஸ்டைல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. தென் மாவட்டத்தில ஒரு ஒரு மர்டர் நடந்ததுன்னா, அது எப்படி பண்றாங்க? இப்ப வட சென்னையில எப்படி இருக்கும்? அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்ல எப்படி பண்றாங்க? அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, இவர் கடத்தப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலே இவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, கை, கால்கள் ஒரு சில மணி நேரம் அன்னைக்கு ஈவினிங்குள்ள ஆயிடுது. ஆள காணோம் அப்படின்னு தேடும் பொழுது, இவர் கை கால்லாம் வந்து இந்த கட்டு கம்பிலாம் போட்டு டைட்டா கட் பண்ணி, அவர வந்து மிக கொடூரமான முறையில வந்து படுகொலை செய்து, ஒரு அந்த கல்லணை பகுதியில வந்துட்டு ஒரு முட்புதர்ல வந்துட்டு அவர தள்ளி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல அவருடைய டெட் பாடி கிடைக்கிறது. டெட் பாடி கிடைத்த உடனே, அப்ப வந்து அதிமுகவினுடைய ஆட்சி. அதிமுகவோட ஆட்சின்னும் பொழுது, அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ரைஸ் பண்றாங்க. டிஎம்கே வந்து பல்வேறு கேள்விகள எழுப்புறாங்க. ஏன்னு கேட்டா, ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒரு மனிதர்ல ஒரு முன்னாள் அமைச்சருடைய தம்பி. அவரும் வந்து பல்வேறு கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், நெறைய விஷயங்கள்ல அவர் தலையிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் கொலை பட்டிருக்கிறார்னா, அதுக்கு மிக வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எப்பயுமே அப்படி சொல்லுவாங்க. ஆனால், இதுல அரசியல் காரணங்களுக்காக இந்த விஷயங்கள் ஸ்லோ ஆச்சா என்னன்றது தெரியல. இருந்தாலும் அந்த பார்வையில தான் நம்ம பார்க்க முடியும்.